பக்கம் இருக்கிற ஒரு ஃபேமிலி நம்ம கிட்ட பேச போறாங்க. வணக்கம். என் பேர் தீபதர்ஷன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஸ்டி சென்ட் ஜேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை அந்த ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு 520 தேரோட்டத்தில். நான் இதோட 5வது வருஷம் வரேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேரோட்டம். டிவி பார்த்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கான். பார்த்தீங்களா, நான் என்னென்ன கேட்பேனா அது எல்லாத்துக்குமே முதல்ல பேரன்னு கூட நான் கேட்கல, அதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தேர் பார்த்து இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி எல்லா வருஷமும் நடந்தா நல்லா இருக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஸ்பெஷலாக ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இந்த வருஷம் அவ்வளோ ஓரளவு நல்லா இருக்கு. அவ்வளோ எல்லா வருஷம் கூட இந்த வருஷமும் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. உங்க பேர்? அஜய். அஜய், என்ன அஜய் ஒரே சிரிச்ச முகமா இருக்கீங்க? பயங்கரமான ஹாப்பி போல. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எதனால? இங்கே நான் வந்தா போல. அப்படியா? சரி, நீங்க வந்து தேர் பார்க்கறதுக்காக வருவீங்க. ஓகே, இது போக வேற என்னெல்லாம் வாங்குவீங்க இங்க? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். அதை வேற தேர் இழுக்கிறதெல்லாம் கிடையாது. இழுக்க மாட்டீங்களா? ஏன்? ரொம்ப யோசிக்கிறாப்ல. நிதானமா யோசிச்சு டிவியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரியா? உங்க பேர்? மகேஸ்வரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பாளையங்கோட்டையில இருந்து. குழந்தைங்களாம் பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்காங்களா? நிறைய அவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க போல இருக்கு வாங்குறதுக்கு. கேட்டதெல்லாம் எந்த லெவல்ல பார்த்து வாங்கி கொடுப்பீங்க? அதிகமாக கேட்க மாட்டாங்க, என்ன தேவையோ அது மட்டும் கேட்பாங்க. ஐஸ்கிரீம் கேட்குறதுனா அது வாங்கி விட்டுருவோம். நீங்க பிறந்ததே இந்த ஊர் தானே, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இந்த ஊர்? பிறந்தது இந்த ஊர் தான். நான் இருந்தது கிருஷ்ணாபுரம். கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பாளையங்கோட்டை. தேரோட்டத்தை வந்து நீங்கள் அப்போ ரொம்ப வருஷமாக பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், பார்க்குறது. எப்பவும் போல கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இந்த வருஷம் தேரோட்டத்தில் வந்து இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது அப்படி வித்தியாசமாக தெரியுதா? ஜனங்க வர்றது, மக்கள் வர்றது வித்தியாசம்தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷமும் நாம நினைக்கிறோம், ஆனால் மக்களுடைய கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேஷ். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? டிவி மாஸ்டராக இருக்கேன். டிவி மாஸ்டர். அந்த தேர் திருவிழாவை வந்து பார்க்க அவங்க ஃபேமிலியில் வந்திருக்கீங்க. பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. நம்ம திருநெல்வேலி பற்றியும் தேர் திருவிழா பற்றியும் சொல்லுங்கள். பையன் தான் சொல்லுவாரா? ஓகே, அவர் சொல்லிட்டாரு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். முன்னாடி வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள். மாரிமுத்து. என்ன சார் பண்ணுறீங்க? நம்ம விவசாயம் தான், வயக்காடு. நம்ம ஊர் பெருமைகளை பற்றி சொல்லுங்க சார். நான் எல்லாத்தையுமே கேட்குறோம், இருந்தாலும் இந்த நாளில் கேட்கறதுல ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். திருநெல்வேலியில திருவள்ளி அல்வா நிறைய பேருக்கு அஞ்சு மதியம் நல்ல சிறப்பாக இருக்கு. தேர் திருவிழா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு உங்க பார்வையில்? இந்த வருஷத்துல இந்த வருஷம் நல்ல கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. கூட்டங்களும் அதிகமாக இருக்கு. வருஷம் கூட்டம் அதிகமாக தான் வந்துருக்கு. சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு என்னென்ன காரணங்களால நீங்க சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, சாமி தெய்வங்களுடைய அறுவடைகள் எல்லாமே கூட்டம் வந்துக்கிட்டாங்க. சிறப்பா சொன்னீங்க. உண்மையிலே ஒரு வருஷமும் சிறப்பும் சரி, பக்தர்களுடைய கூட்டமும் சரி ஏறிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? ஓகே சார், தேங்க்யூ. இப்போ வந்து ரொம்ப ஆர்வமா ஒரு சார் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. சார் தானே நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. My name is Inian. இனியன் என்ன படிக்கிறீங்க? UKG. எந்த ஸ்கூல்? இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? தேரோட்டம் பார்க்க சொல்லுவாங்க. தேரோட்டத்துக்காண்டி வந்திருக்கேன். தேரோட்டத்துக்காண்டி. தேரோட்டத்துல என்ன நடக்கும் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேர்லாம் அடிப்பாங்க. தேர் இழுப்பாங்களா? யாரு இழுப்பாங்க? எல்லாரும் இழுப்பாங்க. எல்லாரும் இழுப்பாங்க. நீங்க தேர் இழுக்கலையே? நீங்க தேர் இழுக்கல? வளர்ந்ததுக்கு அப்புறம் தேர் இழுக்கலாம். ஓகே, காலையில தேர் இழுத்தீங்களாமா? அப்படியா? அப்படியா? குட். நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சாமியா? என்ன சாமி? எப்படி சாமி கும்பிடுவீங்க? கையெட்டு கும்பிடுவேன். ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க கேட்போம். சொல்லு. வெற்றி முருகர் சொல்லுவீங்களா? சொல்லு. முருகா கும்பிடுவீங்களா? எப்படி கும்பிடுவீங்க முருகாவை சொல்லுங்க. கையெட்டு கும்பிடுவேன். சொல்லி கும்பிடுவேன். வேட்டக்கருப்பு சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகா பிடிக்கும், வேட்டக்கருப்பு சாமி ரொம்ப பிடிக்குமா? கியூட், அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. என் பேர் மாரியம்மா. நீங்க உங்களோட பாட்டியா?
உண்மையிலேயே சூப்பரா வளர்த்துருக்கீங்க, அருமையா பேசுறாங்க. சந்தோஷம். ஓகே, இப்போ நம்ம தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கிற கியூட் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேசலாம். என் பேர் ஹாசினி. ஹாசினி. ஹாசினியா? ஓகே, என்ன பண்றீங்க? நான் இன்ஜினியரிங் பண்ணுறேன். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இப்போ வந்து தேர் திருவிழா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா பார்த்துருப்பீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க இவ்வளோ பெரிய பொண்ணாகி காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட தேர், அதாவது உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட தேர் பார்க்கறதுக்கும் குழந்தையா இருக்கும்போது நீங்க பார்த்ததுக்கு என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்கு? குழந்தையா இருக்கப்போ சும்மா வருவோம், கடையை பார்ப்போம், போவோம். இப்போ நாங்கள் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வரும். தேர் இழுத்தீங்களா அப்போ? இல்லை, இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் இழுக்கலை, போகணும். அப்போ நீங்கெல்லாம் வந்து இழுத்தாதான் தேர் நிலையத்துக்கு போகணும்னு இருந்திருக்கு போல. அதனால தான் இன்னும் அவங்க நிலையத்துக்கு போகாம இருக்காங்களோ? நம்ம இழுத்தோடனே போய் தேர் நிலையில் சென்று நாங்கள் தான் போய் இழுத்து விடுறோம். ஆமாம், இழுத்து விட்டுறணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை பண்ணிடுங்க, சரியா? கண்டிப்பாக. சரி, நம்ம ஊருடைய ஸ்பெஷல்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அல்வா தான். திருநெல்வேலினா அல்வா தான். அல்வா தான். எப்போவுமே அல்வா தான். பூஜா. நான் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்க சொல்லுங்க, தேர் திருவிழா எப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன், வருஷம் வருஷம் வருவேன். இப்போவும் இந்த தடவை தான் இழுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். முன்னாடி கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவேன். இப்போ தான் இழுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த 6 மணி அளவில் தான் நீங்கள் இழுக்கலான்னு ஒரு பிளானுக்கே வந்திருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு 6 மணி ஆயிருக்கு. ஓகே ஓகே ஃபைன். உங்கள் பேர்? ராகவி. என்ன பண்ணுறீங்க? பிஇ சிவில் இன்ஜினியர். ஸோ எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கண்டிப்பாக தேர் எடுக்க போகிறீங்க இல்லையா? இழுத்துருவோம். அப்போ ஏதாவது ஒரு பக்கம் தானே தலையாட்டணும். ஓகே. மகாஸ்வேதா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். நீங்க படிக்கிறன்றீங்க, அவங்க இல்லைன்னு தலையாடுறாங்க. சரி, நீங்க இதுக்கு முன்னாடி தேர் பார்த்துருக்கீங்களா? நானும் சின்ன வயசுலேருந்து வருவேன், பார்த்துருக்குறேன். ஆமாம். இந்த 4 கேர்ள்ஸும் சேர்ந்து நாங்கள் தேரை இழுத்து நாங்கள் நிலையத்தை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக அவங்க சிறப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பாக செஞ்சுருந்தீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம தேர் திருவிழாவை பார்க்க வந்திருக்கிற ஒரு ஃபேமிலி தான் நம்ம கிட்ட பேச போகிறாங்க. வணக்கம் அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவகாமி சுந்தரி. நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். சரிங்கம்மா. இங்கே இருந்து கல்யாணம் ஆகி பாபநாசம் போயிட்டோம். இங்கே இப்போ வந்து 55 56 வயசு ஆகிட்டு தேரோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 56 வயசு. 56 வயசு அப்படின்னா உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்கள் தேர் திருவிழா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, நீங்கள் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ நடக்கிற அந்த தேர் திருவிழாவுக்குலாம் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது? என்னென்ன பார்த்துருக்கீங்க? நல்லா நிறைய கூட்டம். எங்கேயுமே இப்போ சாயந்தரம் ஆகிட்டுனா எந்த பஜாருக்குள்ளேயும் போக முடியல. நல்ல கூட்டம் இருக்குது. தேரோட்டம் நல்லா சிறப்பாக இருக்குது. என் பையன் பேத்தி. என் பேர் எசகியப்பன். என்ன பண்ணுறீங்க சார்? நான் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வருஷம் திருவிழாக்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். எங்கே இருந்தாலும் வந்துடுவீங்க. வந்துடுவீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கு தேர்? மாமா வீட்டு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதனால பொண்ணோட கொண்டாடு ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலியோட கொண்டாடுறது. உங்க பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சிவானி சொல்லுங்க. என்ன படிக்கிற சொல்லி சொல்ல மாட்டீங்களா? பாத்தீங்களா, குட்டி பையன் அப்பது என்ன அழகா கூப்பிட்டுட்டே இருக்காரு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லு. உங்க பேர் என்ன? அழகு. சொல்லு. அழகான. அழகான. அப்படியா? சாமி பண்ணிட்டு நல்லா சிறப்பாக நல்ல முறையில் இருந்து இருக்கிறோம். சரி, காலையிலே பார்க்க வந்துட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு 3/4 பேருக்கு மேலே தேர் நிலையத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அதுதான் நம்ம ஊர் மக்களுடைய வழக்கம் கூட. ஸோ அதனால தான் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கூட்டம் ஏறுமே ஒழிய குறையவே குறையாது. எல்லா வீடியோட கூட்டம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் சந்தோஷமா நல்லா வந்து போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்கய்யா. ஓகே, துருத்துருன்னு இருக்காரு குட்டி பையன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ. ஓகே மக்களை, இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாக்கேடி முக்கில் இருக்கக்கூடிய அருண் மருத்துவமனையிலேருந்து தான் பேசியிருக்கோம். ஸோ நம்ம மா டிவியில் வந்து இந்த நேரலையை, அதாவது இன்றைக்கி இந்த தேர் திருவிழாவோட நேரலையை இவ்வளோ நேரம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க முடிஞ்சதுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இந்த மருத்துவமனை வளாகத்தில் தான் நம்மளுடைய யூனிட் வந்து செயல்படுது. அவங்க நமக்கு இடம் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், நம்ம ஒரு தேர் திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கேட்போம். தேர் திருவிழா வந்து இந்த திருநெல்வேலியில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இது பல ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ வந்து வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இப்போ நாளுக்கு நாள் கூட்டங்கள் கூடிக்கிட்டே போகுது. எல்லாமே ஒரு நாளுக்கு நாள் வந்து கூட்டங்கள் வந்து பக்தர்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் கூட கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தி இருக்குது. அதை எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா,
எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கலாம். நம்ம வீட்டு கல்யாணத்து வீட்டில் எப்படி நம்ம ரிலேஷன் சந்திக்குமோ அது மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாமே வருவாங்க. வெளியூரில் உள்ள ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அத்தை மாமா சித்தை சித்தப்பாங்க வீட்டில் தங்கி இருந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு வச்சுட்டு, இதெல்லாம் விட அந்த 8 நாள் திருவிழா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த 8 நாளும் ஒவ்வொரு நாளும் சப்பரம் எந்திரிச்சு வந்து அங்கே எங்கள் வீட்டு சார்பாக என்ன பண்ணுவோன்னா அந்த சிவனடியார்களுக்கு அவ்வளவுமே அந்த தாகசாந்தி கொடுப்போம். அது வந்து ஒரு நாள் பாதாம்பால், ஒரு நாள் சுக்குவண்ணி, இந்த மாதிரி 8 நாளும் அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷ காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்கும். அது இது மாதிரி வாத்தியங்கள், அந்த வாத்தியங்கள் வர்றது இன்னும் பிரமாதமாக இருக்கும். வாத்தியங்கள் பஞ்சவாத்தியங்கள் இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப குட்டி பசங்க எல்லாம் வாத்தியங்கள் வாசிட்டு வர்றது ரொம்ப வர்றது இன்னும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இதில் மான் டிவிக்கு வந்து ஒரு பெரிய பெருமையோடு சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றியை சொல்லணும். என்னென்னா இதை வந்து நல்ல ஒளிபரப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிட்டில் மட்டுமே ஒரு 50 பேர் வந்திருப்பீங்க இன்றைக்கி. நீங்கள் நேற்று ராத்திரிலேருந்து இந்த சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியாக கூட சாப்பிட கூட இல்லை. நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன், சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்லி தம்பிமாரெலாம் இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்றாங்க, தூக்கம் இல்லை வைக்கல. நீங்கள் அந்த கவரேஜ் வந்து நல்லா பண்ணுறீங்க. உங்கள் மா டிவி வந்து மென்மேலும் சிறந்து விளங்க எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அருண் மருத்துவமனை சார்பாகவும் திருநெல்வேலி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ இதுக்கு வந்து நீங்களும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. ஸோ நம்ம நேயர்கள் நிறைய பேர் வெளியில் வந்து பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தேர் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில் வருவோம்னு சொல்லி லைவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் கரெக்டான நேரத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால எங்களுக்கு அது பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். ஸோ அப்படியே நம்ம சாருடைய ஃபேமிலியில் எல்லாத்தையும் பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தாய்மான சுந்தர். நான் வந்து டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். திருநெல்வேலி தான் சொந்த ஊர். இது 520வது சிறப்புமிக்க ஒரு தேரோட்டம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுமக்கள் எல்லாருமே நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திருநெல்வேலிக்கு இது பெருமையான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னைக்கு இப்போ வந்து சிவனடியார்கள், தொண்டர்கள், பக்தர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து காவல்துறையினும், தீயணைப்பு துறையினும், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு நன்றியை, பெரிய நன்றியை அவங்களுக்கு தெரிவிக்கணும், சொல்லி ஆகணும். அவங்களுடைய இது இல்லைன்னா நேரம் வந்து இந்த திருவிழா வந்து இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ அமைதியாகவும் நல்ல ஒரு பாதுகாப்போடும் நடந்துட்டுன்னா அது வந்து அவங்களுடைய இது தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, சோமசுந்தரம், தலைமை ஆசிரியர் மதிதா இந்து கல்வி மேல்நிலைப்பள்ளி, திருநெல்வேலி. ஒரு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். டிவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணுமா. என்னன்னா வயதானவங்க, நடக்க முடியாதவங்க, நான் போய் நேரில் போய் தேர பார்த்தேன். ஆனால் நம்ம டிவியில் பார்த்த ஒரு திருப்தி நேரில் பார்த்தது கூட இல்லை. அவ்வளவு அருமையாக ரொம்ப தெளிவாகவும் நல்ல ஒளிபரப்பு செஞ்சீங்க. ஸோ திருநெல்வேலி சார்பாக உங்களுக்கு நெஞ்சான நன்றி தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். பாளையங்கோட்டை. நான் வந்து திருச்சிக்கு போயிட்டேன் டக்குனு நீங்கள் சொல்லும்போது. ஓகே அம்மா, தேரெல்லாம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பயப்படுறாங்க, அதனால அவங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக பேசலாம். உங்கள் பேசலாம். அவரு நமக்கு மேலே வைக்கப்படுறாரு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே மக்களே, இந்த 520வது தேர் திருவிழா ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தேர் வந்து எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலசுத்திரமுக தாண்டி அப்படியே வந்துட்டு இருக்கு. நம்ம அம்பாள் தேரானது பார்த்தீங்கன்னா வாகேடிமுகம் நோக்கி வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து தேர் நிலையத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு, லைட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எங்களுடைய நன்றி வந்து காவல்துறையினருக்கு தான். 2000க்கு மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே வந்து இந்த ஊருக்கு வரக்கூடிய பக்தர்களையும் சரி, தேர் இழுக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சரி சிறப்பான முறையில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எங்களுடைய முதல் நன்றி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்களும் இங்கே இருக்காங்க. யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி உடனே அவங்களை வந்து காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி தன்னார்வலர்களுக்கும் சரி, நிறைய சிவன் அடியார்கள் அவங்களும் வந்து நிறைய இறைப்பணி வந்து செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கும் சரி, இவங்க எல்லாருக்கும் மா டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல்
நிறைய நிறுவனங்களும் வந்து முன்னாடி வந்து நீர்மோர் பந்தல் வைக்கிறது, அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதலைக்காட்சி நேயர்கள் வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோளை தான் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அது என்னன்னா, இதுவரை வந்து நம்ம கொடியேற்றத்துல இருந்து தேர் நிலையத்துக்கு சேர வரைய நிகழ்ச்சிகளை வந்து சாயந்தரத்துக்கு மேல இருந்து பார்த்துருப்பீங்க நேரலையில. ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க காலையில இருந்து அதை ஒளிபரப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம மாத்தொலைக்காட்சியில கொடியேற்றத்துடைய முதல் நாள்ல இருந்து காலையில இருந்து இரவு வரை கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் நீங்க வீட்டில் இருந்தபடியே நேரலையில பார்க்கலாம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் வந்து சிறப்பாக பண்ண முடிஞ்சதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 கேமராமேனுக்கு மேலே எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சரி, எங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணால் எங்களுடைய கிளையன்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு தேரோட்டத்துக்கு இப்போலேருந்து வெயிட் பண்ணுறேன். நான் உங்கள் ராஜ்குமாரி, ஒளிப்பதிவாளர் மகாராஜன்.